நமது முயற்சி சமுதாயத்தின் எழுச்சி. வணக்கம் சார், என் பேர் சிவசாமி. என் பையன் இப்போ தான் SPM முடிச்சிருக்காங்க, பொண்ணு மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அதனால் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சா செலவு குறவாக இருக்கும்னால தான் நான் இங்கே UTM பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு வந்திருக்கேன். நல்ல விஷயம் தான் சார். ஓகே, நீங்கள் UTM பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிற 5 ரிசர்ச் யூனிவர்சிட்டியில் UTM வந்து மொத்தம் 2 கேம்பஸ், ஒன்று UTM JB, இன்னொன்று UTM கே. ஸோ இங்கே இன்ஜினியரிங் தான் வந்து மெயின் ப்ரோக்ராம். வந்து சயின்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எஜுகேஷன் சொல்லிட்டு 54 ப்ரோக்ராம் இருக்குது. SPM முடிச்சவங்க டிப்ளமா பண்ணுறதுனா UTM கே போகலாம். ஆனால் அந்த STPM மெட்ரிகுலேஷன் டிப்ளமா இது முடித்தவங்க UTMல டிகிரி கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா UTM JBயில் மாஸ்டர்ஸ் அண்ட் PhD கூட கண்டினியூ பண்ணலாம், அதாவது டிகிரி முடித்தவங்க. சரிங்க சார், இந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது சார்? அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது சார்? இதெல்லாம் அதோட ரிக்குவயர்மெண்ட் இந்த வீடியோ வரலாம். என் பேர் கிஷன்குமார். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்கிறேன். இந்த சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு வரதுக்கு STPM மினிமம் 2.8 எடுக்கணும். நான் வந்து மெட்ரிகுலேஷன் முடித்தேன். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியராக வேலை செய்யலாம். நான் SPM முடிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த கோர்ஸ் மினிமம் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.2. இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா ஹார்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டரியன் ஆர் சிவில் மேனேஜர். நான் பவித்ரா சரவணன். நான் ஸ்கூல் ஆஃப் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் அண்ட் ஹெல்த் சயின்ஸில் படிக்கிறேன். நான் பேச்சுலர் இன் பயோமெடிக்கல் என்ஜினியரிங்கில் 4 இயர்ஸ் இருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் இருக்கணும்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட் 2.67 வச்சிருந்தாலே போதும். இந்த கோர்ஸ்ல வந்து நீங்க படிச்சீங்கன்னா என்ன மாதிரி வேலை செய்யலாம்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லா அதை பத்தி நீங்க தான் செய்வீங்க. அதோட என்ஜினியரிங் ஒர்க் எல்லாமே நீங்க தான் செய்வீங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜன். நான் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். என் கோர்ஸோட மினிமம் CGPA வந்து 2.8. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக வேலை செய்வேன். என் பேர் பிரவீன்ராஜ். நான் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் இப்போ தான் மெட்ரிக்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த கோர்ஸ்க்கு மினிமம் CGPA 2.8. இந்த கோர்ஸ் படித்து முடித்தா நான் எலக்ட்ரானிக் கம்பெனிஸில் இன்ஜினியராக வேலை செய்வேன். நான் ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன். இந்த கோர்ஸ் மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து 2.8. இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சோடனே நான் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங்காக வேலை செய்வேன். நான் யுவராஜ் வர்மன், ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன். நான் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பயோ ப்ராசஸிங் இன்ஜினியரிங் செய்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். மெட்ரிகுலேஷனில் மினிமம் பாயிண்டர் ஆஃப் 2.8 எடுத்திங்கன்னா உங்களுக்கு UTMல இடம் கிடைக்கும். இந்த இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்கல் போகலாம், ஃபுட் அண்ட் பெவரேஜ் போகலாம், இல்லை பெட்ரோலியம் கூட போகலாம். அதை தவிர்த்து நீங்கள் மேஜரிங் செஞ்சிங்கன்னா UTMல நீங்கள் லெக்சராக கூட ஆகலாம். நான் ஸ்ரீ கணேஷ் முனியாண்டி, ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கெமிக்கல் கேஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் இதுக்கு வந்து மெட்ரிக்ஸ் படித்தேன். மெட்ரிக்ஸ் வந்து 2.80 எடுத்தால் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் நேராக பூந்துடலாம். இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களால் ப்ராசஸ் இன்ஜினியர், அப்புறம் கம்பஷன் இன்ஜினியர், அப்புறம் கேஸ் இன்ஜினியர் ஆகலாம். என் பேர் பவின்ராஜ் சுகுமாரன். நான் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் படிக்கிறேன். ஸோ ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நான் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னுக்கு நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். ஸோ மெட்ரிகுலேஷனில் மினிமம் ரிக்வயர்மெண்ட் 2.8 இருந்தால் நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ரிசர்வோ இன்ஜினியர், ட்ரில்லிங் இன்ஜினியரிங் செய்யலாம். என் பெயர் முகிலன். நான் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். மெட்ரிகுலேஷனில் நீங்கள் மினிமம் பாயிண்ட்டு 2.80 எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு வரலாம். இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு போகலாம். இல்லைன்னா மற்ற கம்பெனிஸில் குவாலிட்டி செக்கிங் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், இல்லைனா ப்ராசஸ் இன்ஜினியர் வேலை செய்யலாம். நான் திருநாவுக்கரசு அசோகன்.
ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் நியூக்ளியர் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன். இதற்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். மெட்ரிகுலேஷனில் மினிமம் 2.80 பாயிண்டர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு UTMல நியூக்ளியர் இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இந்த கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ரேடியேஷன் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், அது மட்டுமின்றி நியூக்ளியர் ஏஜென்சி மலேசியாவில் ரீசர்ச்சராக கூட வேலை வாய்ப்பு இருக்குது. என் பெயர் கோவன் அரவன். நான் வந்து ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக் இன்ஜினியரிங்லேருந்து பிஓமேக் படிக்கிறேன். இப்போ நான் வந்து மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு வந்ததுனால ஸோ பாயிண்ட் ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 2.8 வரும். அதுக்கப்புறம் படித்து முடிச்சோன்னே உங்களோட ஜாப் ஆஃபர்லாம் என்ன இருக்குன்னா ஏவியேஷன் சைடில் இருக்கும், சிவில் சைடில் இருக்கும், கெமிக்கல் சைடில் இருக்கும். என் பேர் லோகன். நான் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து வரேன். என்னோடய கோர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ். நான் மெட்ரிக்ஸ்லேருந்து வந்தேன். இதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து 2.8 கேட்குறாங்க. ஜாப் ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில் வேலை செய்யலாம், சிவிலில் வேலை செய்யலாம், மேனுஃபேக்சரிங்கில் கூட வேலை செய்யலாம். என் பேர் யசோதரன் கிருஷ்ணன். நான் வந்து ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இண்டஸ்ட்ரியல் படிக்கிறேன். UTM வரத்துக்கு வந்து நான் மெட்ரிகுலேஷன்ஸில் படித்தேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் UTMல போடணுன்னா உங்களோட மினிமம் பாயிண்ட்டு வந்து 2.8 இருக்கணும். 4 வருஷம் இந்த கோர்ஸ் நான் படிச்சுட்டு வெளியானேன்னா நான் வந்து இண்டஸ்ட்ரியல் சைட்டில் இருக்கிற முக்காசி மேனுஃபேக்சரிங் ஜாமானுக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பேன். என் பேர் முகமது அஸ்மி. நான் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் செஞ்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கேன். த மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஃபார் மை கோர்ஸ் இஸ் 2.8. இந்த ஃபீல்ட் முடிச்சுட்டு நான் வந்து கார் டிசைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் நான் வேலை செய்யலாம். என் பேர் சீலன். நான் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கலில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னே நான் வந்து பினாங் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். ஓகே, ஸோ இந்த ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ் எடுத்துக்கு உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் வந்து 2.8 இருக்கணும். ஓகே, ஸோ ஜாப் ஸ்கோப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யலாம். அதாவது இந்த ஏர்க்ராஃப்ட் டிசைனிங், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஓவர்ஹால்லாம் நீங்கள் வேலை செய்யலாம். என் பேர் தக்ஷாயினி குமரேசன். நான் ஸ்கூல் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இனிஷியலி ஐ டிட் மை டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் UTM கேர். பேசிக்லி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வரதுக்கு வந்து யோர் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து 2.80 தேவை. Once you have graduated from this course, you can work as naval architect or oil and gas engineer in offshore site. என் பேர் மங்களாம்பியா லட்சுமணன். நான் அஸ்மான் ஹஷீம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூலில் பேச்சுலர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் இன் டெக்னாலஜி படிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் மினிமம் 3 பாயிண்ட்டு எடுக்கணும். இந்த கோர்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் மேனேஜர் இன் டெக்னாலஜி பார்க்கில் வேலை செய்யலாம். என் பேர் சுபாஷ் சந்திரசேகரன். நான் அஸ்மான் ஹஷீம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் ஸ்கூலில் பேச்சுலர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் படிக்கிறேன். இந்த கோர்ஸ் வரத்துக்கு முன்னாடி நான் டிப்ளமா படித்து வந்தேன். ஸோ நீங்களும் இந்த கோர்ஸில் வந்து படிக்கணும்னா நீங்கள் மினிமம் 3 பாயிண்ட்டு வச்சுருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. முழுக்க வியாபாரத்துறை சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ப்ராடக்ட் மேனேஜர் ஆகலாம், பிராண்ட் மேனேஜர் ஆகலாம், CEOக்கு அசிஸ்டன்ட் ஆகலாம், அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் அனாலிசிஸ் ஆகலாம். ஸோ இந்த துறைகளில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். என் பேர் ஜிலாஷ்னி முருகன். நான் அஸ்மான் ஹஷீம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூலில் பேச்சுலர் ஆஃப் அக்கௌண்டிங் படிக்கிறேன். முன்னே நான் மெட்ரிக்ஸில் படித்தேன். இந்த கோர்ஸ்க்கு வரத்துக்கு உங்களோட மினிமம் பாயிண்ட்டு வந்துட்டு 3.0 இருக்கணும். இந்த கோர்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸேஷன் சைட்டில் போகும். என் பேர் தங்கம் அருணகிரி. நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்லேருந்து வரேன். நான் எடுக்கிற கோர்ஸ் பேச்சுலர் இன் சைக்காலஜி வித் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு நான் STPM செஞ்சுட்டு இருந்தேன். இந்த கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 3 பாயிண்டர் அண்ட் அபவ் அண்ட் மூவேட் பேண்ட் 2 இருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் HR ஃபீல்டையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்டாகவும் வேலை பார்க்கலாம். என் பேர் நந்தினி மாதவன். நான் ஃபேக்கல்ட்டி சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்லேருந்து வரேன். நான் எடுக்கிற கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னுக்கு நான் STPM சென்றிருந்தேன். இந்த கோர்ஸ் வரணுன்னா உங்களுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 3 பாயிண்ட்டு இருக்கணும் அண்ட் தென் மூவேட் பேண்ட் 2 இருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ரிலேட்டட் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நான் நிவேதா ஸ்ரீ ராமராவ். ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து டெசல் படிக்கிறேன். இது முன்னுக்கு நான் STPM முடித்து இங்கே வந்திருக்கேன். இந்த கோர்ஸ் வீடு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா CGPA 2.8 பாயிண்ட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் மெட்சி டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் ஒன் மூவேட் வந்துட்டு பென்ஃபா வச்சுருக்கணும். இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா வருங்காலத்தில் செகண்டரி லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சராக இருப்பீங்க. என் பேர் முகமது ராஜ்குமார். ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன்
பேச்சுலர் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன் எஜுகேஷன். நான் வந்து மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்தேன். இந்த காஸ்க்கு நீங்கள் வரணுன்னா மினிமம் 2.8 பாயிண்ட் இருக்கணும். இல்லைனா என்ட்ரி ஸ்டேட் லெவலில் டேக் பார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஜாப் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் டீச்சர் ஆகலாம், ஸ்போர்ட் மசாஜ் கோச் அண்ட் எக்ஸெட்ரா. என் பேர் வந்து கார்த்தியன் நாயர் சுரேஷ். நான் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன். நான் படிக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வித் எஜுகேஷன் இன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் வந்து பாலிலேருந்து தான் வந்தேன். நான் இங்கே வந்து டிப்ளமா வச்சு தான் வந்தேன். ஸோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 above இருக்கணும். ஸோ மோயட் பென் வந்து அட்லீஸ்ட் வந்து பென் 1 இருக்கணும். இந்த கோர்ஸோட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வொகேஷ்னல் ஸ்கூல் போவீங்க, டெக்னிக்கல் ஸ்கூல் போவீங்க. நீங்கள் வந்து பாலிக்கு கூட லெக்சரராக போகலாம். இல்லை நீங்கள் இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியில் கூட நீங்கள் லெக்சரராக ஆகலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃபெப்ரவரி இன்டேக்கில் மட்டும்தான் இருக்குது. பேர் தேன்மொழி ராமச்சந்திரன். நான் சயின்ஸ் சோஷியல் அண்ட் கம்யூனிகேஷன்ல இருந்து வரேன். என்னோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் டெக்னாலஜி இன் எஜுகேஷன் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். நான் டிப்ளமா வந்து போலியில் செஞ்சேன். ஸோ போலியிலேருந்து இந்த கோர்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட மினிமம் ரிக்மைண்ட் வந்து 2.5 இருக்கணும். அண்ட் மோயட் பென் வந்து மினிமம் 1 இருக்கணும். ஸோ இந்த கோர்ஸில் ஜாப் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலாக டெக்னிக் அண்ட் வொகேஷனலுக்கு வந்து டீச்சராக போகலாம். அண்ட் ஃபர்தர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் சமூக பண்ணிவிட்டு நீங்கள் லெக்சராக கூட யூனிவர்சிட்டியில் செய்யலாம். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியில் ஃபெப்ரவரி இன்டேக் மட்டும்தான் இருக்குது. என் பேர் சிவரஞ்சனி வடிவேலு. நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டியிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி வித் எஜுகேஷன் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நான் டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி எஜுகேஷனில் சமம் பண்ணுறேன். இந்த கோர்ஸோட மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் பாயிண்ட்டு 2.5க்கு மேலே இருக்கணும், மோயட் பென் 1க்கு மேலே இருக்கணும். இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்தோடனே ஒரு டீச்சராக ஆவீங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக்ஸ், எம்ஆர்எஸ்எம் இல்லைனா வொகேஷ்னல் ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் டீச்சர் ஆகலாம். பிஹெச்டி மாஸ்டர்ஸ் முடிச்சிங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு கூட நீங்கள் லெக்சர்ஸாக போகலாம். என் பேர் தேவேந்திரன். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பில்ட் என்வாயர்மெண்ட் அண்ட் சர்வேலேருந்து பேசுகிறேன். என்னோடய கோர்ஸ் பேச்சுலர் இன் குவான்டிட்டி சர்வேயிங். நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து வரேன். ஸோ இந்த டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான உங்கள் மினிமம் பாயிண்ட்டு 2.8 இருக்கணும். அண்ட் இந்த டிகிரி வச்சு நீங்கள் என்னென்ன ஜாப் அப்ளை பண்ணலன்னா ஒரு கான்ட்ராக்டராக, ஒரு டெவலப்பராக, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக, குவான்டிட்டி சர்வேயராக அப்ளை பண்ணலாம். பேர் குகுணேஸ்வரி முனியாண்டி. நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பில்ட் அண்ட் என்வாயர்மெண்ட்டில் படிக்கிறேன். நான் படிக்கிற கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஒரு SPM ஸ்டூடெண்ட். இந்த கோர்ஸ்க்கான ரிக்குவயர்மெண்ட் பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு. இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் யூ கேன் பி கான்ட்ராக்டர், ப்ராஜெக்ட் மேனேஜர், சைட் மேனேஜர், ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜர் லைக் வால் ஸ்பெஷலிஸ்ட், பீம் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஸோ ஆன். என் பேர் இனர்சி சண்டல். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் பில் அண்ட் என்வாயர்மெண்ட் பண்ணுறேன். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் படிக்கிறேன். நான் ஒரு SPM ஸ்டூடெண்ட். இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா மினிமம் பாயிண்ட்டு 2.8 இருந்தால் போதும். இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இல்லாட்டி ப்ராப்பர்ட்டி வேல்யூவராக ஆகலாம். என் பேர் ஜோதி. நான் ஃபேக்கல்ட்டி பில் என்வாயர்மெண்ட் அண்ட் சர்விங்லேருந்து பேசுகிறேன். நான் படிக்கிறது பேச்சுலர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நான் மெட்ரிக்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். மினிமம் பாயிண்ட்டு இந்த கோர்ஸ்க்கு வந்து 3 பாயிண்ட்டு. இந்த கோர்ஸ் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ஆகலாம், லேண்ட்ஸ்கேப் கன்சல்டன்ட் ஆகலாம், லேண்ட்ஸ்கேப் கான்ட்ராக்டர் இது தீம் பார்க் டிசைனர் ஆகலாம். என் பேர் ஸ்ருதி சரவணன். நான் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் பில்ட் என்வாயர்மெண்ட் அண்ட் சர்வேயிங்லேருந்து வரேன். நான் படிக்கிற கோர்ஸ் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி மெட்ரிக்ஸில் படித்தேன். இந்த கோர்ஸ் வரத்துக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸில் உள்ள பாயிண்ட்டு வந்து 2.8. அண்ட் இந்த கோர்ஸ் படித்து போகிற ஜாப் ஸ்கோப் வந்து வில் பி வேல்யூவர், ப்ராப்பர்ட்டி மேனேஜர் அண்ட் ஆல்சோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். நான் பரிமளா சண்முகநாதன் பேசுகிறேன். நான் படிக்கிற கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக். நான் ஒரு SPM ஸ்டூடெண்ட். இந்த கோர்ஸுக்கு மினிமம் பாயிண்ட்டு 3.2. இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் வந்து டேட்டா அனாலிசிஸ், நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் லொக்கேஷன் such as Google மேப், வேஸ். ஜோ இன்ஃபர்மேட்டிக்கும் ஜியோமேட்டிக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜோ இன்ஃபர்மேட்டிக்னா டேட்டா சர்வே பண்ணுவாங்க. ஜோ இன்ஃபர்மேட்டிக்னா சர்வே பண்ண டேட்டாவை மேனேஜ் பண்ணுவாங்க. பேர் ரேச்சல் கீர்த்தனா. நான்
ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் பியூர் பயோ படிக்கிறேன். நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்தேன். இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கணுன்னா உங்களோட மினிமம் பாயிண்ட்டு 2.5 இருக்கணும். இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் வந்து மைக்ரோபயாலஜிஸ், பயாலஜிஸ் அண்ட் எக்காலஜிஸ். என் பேர் யுவன் ராவ். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸில் பயோ இண்டஸ்ட்ரி படிக்கிறேன். நான் மெட்ரிக்ஸ்லேருந்து வந்தேன். இந்த கோர்ஸுக்கு வந்து மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து 2.5. இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேலை வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபாரஸ்ட்ரி சயின்டிஸ்ட் ஆகலாம், அப்போ பயோடெக்னாலஜிஸ்ட் ஆகலாம். என் பேர் தர்ஷினி ராஜா. ஃபேக்கல்ட்டி சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேன், SSCE. இதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் படித்தேன். மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 2.80 அண்ட் கிரேட் பி மேத்தமெட்டிக்ஸில் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் கிரேட் பி மேத்தமெட்டிக்ஸில் எடுக்கணும். அண்ட் ஜாப் ஸ்கோப் வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஸ்டடிஷியன், மேத்தமெட்டிஷியன், ப்ரோக்ராமர், அனலிஸ்ட் அண்ட் அதர்ஸ். என் பேர் வந்துட்டு நந்தினி. ஃபேக்கல்ட்டி சயின்ஸ்லேருந்து வரேன். கோர்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் மேத்ஸ். இதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் படித்தேன். இந்த கோர்ஸோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 2.8. இந்த கோர்ஸ் ஜாப் ஸ்கோப் வந்துட்டு ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட், சிஸ்டம் இன்ஜினியரிங். என் பேர் கலிஷினி. நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸ்லேருந்து வரேன். என் கோர்ஸ் வந்து பியூர் கெமிஸ்ட்ரி. நான் இதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷனில் படித்தேன். மெட்ரிக்ஸோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஓவரால் PNGK 2.8 அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து மினிமம் B எடுக்கணும். இந்த ஜாப் ஸ்கோப் வந்து கெமிக்கல் அனலிஸ்ட் இல்லாட்டி கெமிக்கல் இன்ஜினியர். என் பேர் கைவ்லி ராமச்சந்திரன். நான் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ்லேருந்து வரேன். என்னோட கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி. நான் மெட்ரிகுலேஷன்லேருந்து வரேன். இந்த கோர்ஸ் படிக்கணும்னா மினிமம் பாயிண்ட்டு 2.8 அண்ட் கெமிஸ்ட்ரியில் மினிமம் B எடுத்துருக்கணும். இந்த கோர்ஸோட ஜாப் ஸ்கோப் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட், ஃபாரன்சிக் கெமிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர். இதுக்கு முன்னாடி சொன்ன கோர்ஸ் தவிர்த்து ஃபேக்கல்ட்டி சயின்ஸில் பியூர் ஃபிசிக்ஸ் இருக்குது. இதோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 2.8, ஃபிசிக்ஸில் B வச்சுருக்கணும். இதோட ஜாப் ஸ்கோப் வந்துட்டு டாட்டா அனலிஸ்ட், டாட்டா இன்ஜினியரிங். தொடர்ந்து ஃபேக்கல்ட்டி சயின்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஃபிசிக் இருக்குது. மினிமம் ரிக்குவயர்மெண்ட் 2.8, ஃபிசிக்கில் மினிமம் B எடுத்துருக்கணும். ஜாப் ஸ்கோப் வந்து IT கன்சல்டன்ட் அண்ட் லேப் டெக்னீஷியன். என் பேர் கோவிந்த்ராஜ். ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் டாட்டா இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வரணும்னா பாயிண்ட்டு மினிமம் 2.8 இருக்கணும். எப்படி இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு டாட்டா அனலிஸ்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டாட்டா இன்ஜினியராக இருக்கலாம். என் பேர் ஜோஷ்வா. நான் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் மல்டிமீடியா அண்ட் கிராஃபிக்ஸ் படிக்கிறேன். இதுக்கு முன்னுக்கு நான் பேரா மெட்ரிகுலேஷனில் படித்தேன். இந்த கோர்ஸில் நீங்கள் போடணுன்னா உங்களுக்கு மினிமம் பாயிண்ட்டு 2.8 இருக்கணும். அப்படி நீங்கள் இந்த கோர்ஸில் பூந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஸ்கோப் என்ன கிடைக்கும்னா நீங்கள் வீடியோ கம்பெனியில் போய் வீடியோ கேம் தயாரிக்கலாம், சினிமேட்டோகிராஃபியில் ஈடுபடலாம். என் பேர் முரளிதரன். நான் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னுக்கு நான் மெட்ரிகுலேஷன் படித்தேன். இந்த கோர்ஸோட மினிமம் பாயிண்ட்டை வந்து 2.8. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஜாப் ஸ்கோப் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என் பேர் மாதேஷ். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் வரேன். நான் படிக்கிற கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி. இதுக்கு முன்னாடி நான் மெட்ரிகுலேஷனில் படித்தேன். ஸோ மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் திஸ் கோர்ஸ் வந்து 2.8 அண்ட் MOET Band 2. இந்த கோர்ஸ் எடுத்திங்கனாக்கா நீங்கள் ஒரு நெட்வொர்க் கன்சல்டன்ட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கூட ஆகலாம். என் பேர் வைஷ்ணவி ஜெயராம். நான் ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் படிக்கிறேன். நான் படிக்கிற கோர்ஸ் வந்து பேச்சுலர் இன் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். இதுக்கு முன்னுக்கு நான் மெட்ரிகுலேஷனில் படிச்சுட்டு இருந்தேன். இந்த கோர்ஸ் எடுக்கணும்னா மினிமம் 2.8 பாயிண்ட்டும் MOET Band 2 இருக்கணும். இந்த கோர்ஸ் படித்தோன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபார்மசியில் அனலிட்டிக்ஸ் சம்மந்தமான எந்த வேலையாக இருந்தாலும் செய்யலாம். என் பேர் சர்வேஷ். நான் வந்து குவான்டிட்டி சர்வே கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். திஸ் இயர் நான் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஏன் நான் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன்னா, பிகாஸ் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சைட்டுக்கு போகிறது, மீட்டிங்கு போகிறது, பில்டிங்னாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கெயின் ஃப்ரம் திஸ் கோர்ஸ் வாஸ், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆளுங்கக்கிட்ட பேசணும், எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், எப்படி பேப்பர் ஒர்க்கை முடிக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனால எப்படி பில்டிங் பில்ட் பண்ணுறது. And mainly I will try to learn more about this course and also gain a lot more experience in construction. என் பெயர் மகேந்திரன் ஜெய், தகப்பனார் பெயர் ஜெயேந்திரன். நான் UTM KL சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறேன். ஸோ முதலாவது நான் ஏன் சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆசை இருந்துச்சு.
ஒரு நாட்டம் வந்துச்சு. ஸோ என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னோடய கேப்பபிலிட்டிஸ், என்னோடய பேஷன்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் சிவில் இன்ஜினியரிங் செய்யணும்னு முடிவு பண்ணேன். எங்கள் படித்து கொடுக்குற விதமும் த பெஸ்ட், லெக்சரர்ஸ்லாம் த பெஸ்ட். அண்ட் தென் இங்கே வந்துட்டு இந்த ப்ராக்டிக்கல் சைட் ஆஃப் திங்ஸை வந்துட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த கம்யூனிகேஷன், எப்படி வெளியே போய் பேசுகிறது, எப்படி வெளியே ஆள்கிட்ட போய் புது ஆள்கிட்ட போய் பேசுகிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க. வணக்கம், என் பேர் மீரா சண்டசகம். நான் இங்கே UTM கேரள டிப்ளமா இன் அக்கௌண்டிங் செய்கிறேன். எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பேசிக் இல்லாட்டியும் நான் வந்துட்டு இங்கே UTM கேரள ஃபர்ஸ்ட் டு எண்ட் வந்துட்டு எனக்கு இங்கே 1 by 1 சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி தெரியாட்டியும் லெக்சர்ஸ்கிட்ட போய் கேட்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் போய்ட்டு அவங்க ரூமில் போய்ட்டு கேட்கலாம். யாருமே வந்துட்டு சலிக்காமல் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் கொடுப்பாங்க. என் பேர் லோகாரம் ரமணி. நான் இப்போ யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா குவாலாலம்பூரில் 3வது வருஷம் படிக்கிறேன், which is third year in diploma science computer IT information technology. இங்கே உள்ள என்ன நன்மைகள் என்னன்னா, இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா ஈச் செமஸ்டர் நீங்கள் IT கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஈச் செமஸ்டர் புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க. அண்ட் தென் உங்களோட கடைசி செமஸ்டர் 5வது செமஸ்டர் இன்டர்னுக்கு போகிற முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய சிஸ்டம் செய்யணும். ஸோ இந்த சிஸ்டம் என்ன நன்மைகள் கொடுக்கோன்னா, நீங்கள் ஃபர்தர் ஸ்டடீஸ் போனாலோ இல்லாட்டி நீங்கள் ஒர்க் ஃபீல்டுக்கு போனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் யூ கோனா டூ. என் பேர் ஷர்மிளா PGS பன்னீர்செல்வம். நான் 4th year, அதாவது 4ஆம் ஆண்டு கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியரிங் UTM கேரள படிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஆளுங்க இந்தியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து IPTL அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போகணும், ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து படிக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, இந்த 4 years ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் இங்கே வந்து எனக்கு ஷார்ட் செம் வந்து நான் ஜப்பானில் போய் செஞ்சேன். ஸோ ஜப்பானில் வந்து ஒரு 1 monthக்கு நான் ஒரு கோர்ஸ் எடுத்து ஸ்கூபா யூனிவர்சிட்டியில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் ஐ மேனேஜ் டு கிரெடிட். சொல்ல வரேன்னா, இங்கே IPTயில் வந்து இந்த மாதிரி ஓவர்சீஸ் போகிறது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்க்கெலாம் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக வந்து IPT எஸ்பெஷலி UTM கேருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாட் ஓன்லி ஸ்டடீஸ் பட் ஆல்சோ அதர் கோகரிக்குலம்ஸில் வந்து நீங்கள் ஆக்டிவாக ஜாயின் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தேவகணேசா வீரன், UTM கேர் என்ஜியில் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஸோ நார்மலாக IPTனா டக்குன்னு மைண்டில் என்ன வரும்னா, டெக்னாலஜி குறவாக இருக்கும், சரியாக சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இந்த 3 வருஷமாக நான் கற்றுக்கிட்டு நல்லா சொல்லித்தராங்க. டெக்னாலஜி மோஸ்ட் அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ரெஸ்பெரி பாய், அட்ரினோ எல்லாமே லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். நிறைய இருக்குது IPTயில், மிஸ் பண்ணி தரீங்க. நான் உங்கள் விக்னேஸ்வரன் முருகையா. நான் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியாவில் 2 வருட காலமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் மல்டிமீடியா அந்த துறையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த துறைக்கு நான் எப்படி என்னை பதிவு செஞ்சுக்கிட்டேன்னா, SPM முடிஞ்சதுக்கப்புறம் சிம்பிளாக இணையதளத்தில் நம்மளோட அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் வெப்பில் நான் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் போட்டு நான் என்னை பதிவு பண்ணிக்கிட்டேன். என்னுடைய துறை எதை சார்ந்ததுன்னா, இந்த போஸ்டர், அனிமேஷன், கிராஃபிக் அதை சார்ந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து கோடிங்ஸ் அதையும் நாங்கள் படிக்கிறோம். இந்த 2 வருஷ காலமாக நாங்கள் ஜாவா, C++, C, அசம்பிளி லாங்குவேஜ் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நாங்கள் படிக்கிறோம். UTM நாட் ஓன்லி ஃபார் ஸ்டடீஸ், அது வந்து உங்களோட லீடர்ஷிப்பை வளர்த்துக்க உதவுது. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே சரி செய்ய உதவுது. என் பெயர் ஸ்ரீ பிரசாத். நான் 3ஆம் ஆண்டு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் UTM கேரில் பயிலுகிறேன். ஓகே, நம்ம UTM கேரில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் கோர்ஸில் 3 சப் கோர்ஸ் இருக்குது, விச் இஸ் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் மெக்காட்ரானிக். அதில் நான் பயிலுகிறது மெக்காட்ரானிக். அண்ட் நான் ஏன் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணேன்னா, என்னோடய பேஷன் சின்ஸ் யங் ஆன் ரொபோட்டிக்ஸ். என்னோடய அச்சீவ்மெண்ட் UTM லைஃப்பில் என்ன இந்த 3 வருஷத்தில் கிடச்சிருக்குன்னா, போன நவம்பரில் எனக்கு பொமிப்பென்க்கு சுக்கரேலாவில் நம்பர் 1 கிடச்சிச்சு ஃப்ரம் UTM. அதனால உங்களையும் UTM கலைக்கிறோம். வாங்க, UTMல என்ன கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுங்க அண்ட் IPTயை சூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறைய தகவல் இருக்குங்க. சரி, இந்த யூனிவர்சிட்டியில் வசதிகள்லாம் எப்படி?
இப்போ பொதுவாக நீங்கள் யூடிஎம்மில் பார்த்தீங்கன்னா வைஃபை, ஸ்டூடெண்ட் போர்ட்டல், மலேசியா டாப் லைப்ரரி, ரிசர்ச் லேப், ஸ்காலர்ஷிப், கேம்பஸ், ஹாஸ்டல் இன்சைட் கேம்பஸ், வெப்சைட் செக், இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் வந்து யூடிஎம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த கோர்ஸ்லாம் பதிவு பண்ணணும்னா என்ன செய்யுது, எப்படி செய்யுது? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து பிஎஸ்எல்ல யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் வைப்பாங்க. அந்த பின் வாங்கி நீங்கள் போய்ட்டு யூபியூ வெப்சைட் யூபியூ வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை பின் போட்டு அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது யூடிஎம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படிங்களா? சரி, இப்போ இந்த யூனிவர்சிட்டி பற்றி யூடிஎம் யூனிவர்சிட்டி பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ மற்ற யூனிவர்சிட்டிஸ், மற்ற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடிஎம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் EWRF ஜோஹர் பாரு, இது ரெண்டும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நடத்துகிற ப்ரோக்ராம் தான் சாதனை சுவடுகள். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபெப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் நடக்கும். இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா SPM மற்றும் STPM ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட் வந்துட்டோன்னே, அதாவது எந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட டெர்ஷரி எஜுகேஷனுக்காக ப்ரீஃபிங் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் IPT மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் கூடயும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி நடத்தப்படுற ஒரு ப்ரோக்ராம். IPT மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா மலேசியா முழுவதும் இருக்கிற NGOs கூட கொலாபரேட் பண்ணி கெரியர் டாக், கெரியர் கார்னிவல், டெர்ஷரி எஜுகேஷன் ப்ரீஃபிங் போன்ற பல விஷயங்களை இந்தியன் கிராஜுவேட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் பெயர் ராஜேந்திரன் சுப்பிரமணியம். நான் வந்து சாதனை சுவடுகளோட ப்ரோக்ராமோட ஆலோசகர். இந்த சாதனை சுவடுகள் ப்ரோக்ராமோட முக்கிய நோக்கம் என்னென்னா வந்து SPM மற்றும் STPM மாணவர்கள் தங்களது ரிசல்ட் எடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறது இந்த சாதனை சுவடுகளோட முக்கிய நோக்கமாகும். இந்த சாதனை சுவடுகள் ப்ரோக்ராம் வந்து நடத்துறது வந்து மலேசியா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர்களும் மற்றும் கல்வி சமூக நல ஆய்வு அறிவாரையும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து கடந்த 15 வருடமாக JB, ஸ்கூடாய் மற்றும் தீராம் வட்டாரத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பல நல்லுள்ளங்கள் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் பெயர் லோகேஸ்வரி குருமூர்த்தி. நான் EWR NGOவில் வந்து ஒரு 4 வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த EWRF வந்து மாணவர்களுக்கு வந்து கல்வித்துறையில் வந்து நாங்கள் நிறைய நிகழ்வு நடத்தி கொண்டு வரோம். அந்த வகையில் வந்து UTM இந்திய மாணவர்களோட கடந்த 16 வருஷமாக சாதனை சுவடுகள் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்கோம். அது வந்து SPM STPM முடித்த மாணவர்களுக்கு வந்து கல்வித்துறையில் அடுத்த படிக்கட்டாக என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு வழிகாட்டியாக செஞ்சுட்டு இருக்கோம். UTMோட இந்திய மாணவர்களின் ஒத்துழைப்பு இதில் இங்கே ரொம்ப தேவைப்படுது. இதுவரையில் ஆதரவு கொடுத்த எல்லா மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.